ஏன்டா இப்படி நின்னுக்கிட்டே எம்புட்டு நேரம் பேசுறீங்க? சத்த உட்கார்ந்து பேசினா கால் வலிக்காதுல்ல? நீ கால் வலிக்குன்னு சொல்லும் போதுதான் டீ ஒண்ணு ஞாபகம் வருது. ஏன்டா இது முக்கியமான விஷயங்களா? ஆமாண்டி, ஆமா. நீ கேட்டா சாக்காயிருவட்டி, சாக்காயிருவ. அப்படி என்னங்க விஷயம்? நான் கேள்விப்படாத விஷயங்களா? ஆமாட்டி, கண்டிப்பா நீ கேட்டிருக்கவே மாட்ட. அதை என் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டேன். என்னங்க அம்மணி சும்மா எட்டு கட்டைக்கு சீனை போடுது, என்னவா இருக்கும் தெரியலையே. ஏன்டா வாயிலே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்கா? என்ன மேட்டர்னு சொன்னதானே நானும் கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன். அந்த கதையை எப்படி டீ சொல்ல என் வாயால? இதுக்கு வேற வாய் வாடகைக்காக வாங்கி தர முடியும்? நீங்க தான் சொல்லி ஆகணும். அதுதாண்டி நம்ம ஊர்ல ஒட்டி பிறந்த ரெட்டச்சி மாதிரி ரெண்டு பேரும் திரியுதாளுவல. ஏனுங்க நயன்தாராக்கா? யார் சொல்றீங்க? நம்ம ராணிக்கும் பாப்பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, அவளுக வண்டவாளம் தான் நேத்து தண்டவாளத்துல ஏறிச்சுடி, தண்டவாளத்துல ஏறிச்சு. அடியே கூறுகட்ட கீர்த்தி, ராணியும் பாப்பாத்தியும் நேத்து போட்டுக்கிட்டாளுக வரு சரியான சண்டை. என்னங்க சொல்றீங்க? ராணிக்கும் நம்ம பாப்பாத்திக்கும் சண்டை ஓட்டிட்டாங்களா? நம்பவே முடியலங்கா, நம்பவே முடியல. சாக்கக்கொரை சாக்கக்கொரை சண்டைய கேட்டேன்னா உன் மண்டை குலுங்க சிரிப்பட்டி, மண்டை குலுங்க சிரிப்பு. என்ன எல்லாரும் வயிறு குலுங்க தானே சிரிப்பேன்னு சொல்லுவாங்க, இவங்க என்ன மண்டை குலுங்க சிரிப்பேன்னு சொல்லுவாங்க? சரி, மண்டை குலுங்கின கேஸ்லாம் இப்படித்தான் பேசும். ஆமாங்கா, அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? ரெண்டு பேரும் ஒன்னால கப்பன் சாஸ்டர் மாதிரி தெரிவாளுங்க. அப்படித்தாண்டி நானும் நினைச்சேன் இம்புட்டு நாளா. ஆனா ராணி வெட்டி இலத்தூசி இருக்குல்ல, அது காத்துல போய் பாப்பாத்தி முத்தத்துல கிடந்திருக்கு. அத பாப்பாத்தி என்ன பண்ணிருக்கா, தூத்து ராணி வீட்டு பக்கம் ஒதுக்கிட்ட பாத்துக்க. ஏக்கா, முத்தத்துல தூசி கிடந்தாக்க கூட்டி பிரிக்கி தூரப்பட வேண்டியதானே? இது எதுக்கு திரும்ப கொண்டாந்து அவங்க வீட்டுல வைக்கணும்? இவ வீட்டு மரத்துல இருந்த தூசிய அவ ஏண்டி அள்ளணும்? ராணியக்க வீட்டுல மாங்காய் தேங்காய் கொய்யக்காய் எல்லாம் திங்கிட்டு இருக்கு, 4 இலை தூசி தூக்க மாட்டாங்களாக்கும். பாயிண்ட புடிச்சிட்டே டீ, பாயிண்ட புடிச்சிட்ட. இப்படியே தான் ராணின்னு சொல்லி சண்டை போட்டா. பாப்பாத்தி விடல. என் வீட்டு வாசல்ல தூசிய தவிர என்ன விழுந்தாலும் எனக்கு தாமட்டா. நீங்க சொல்றத கேட்டீனாக்கா சண்டை மணிக்கிறக்க நடந்திருக்கும் போலக்கா. சரியா சென்னட்டி, நல்ல என்டர்டெயின்மெண்ட் போ. ஆமா, எங்க விட்டேன்? அவங்க வீட்டு வாசல்ல தூசி விழுறதுல விட்டீங்க. இவ அவ வீட்டுல தள்ள, அவ இவ வீட்டுல தள்ள, கடைசியில ரெண்டு பேரும் விளக்கமாத்த வச்சு அடிச்சுக்கிட்டாளுன்னா பாருடி. கண்கொள்ளா காட்சி டீ, கண்கொள்ளா காட்சி. இது ராணிக்கோ பாப்பாத்திக்கோ அடிச்சீங்க, அது விளக்கமாத்தலையா? ஆமாண்டி, நீ என்னமோ அவளுக்கு அடிச்சுக்கிட்டதுக்கு கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் விளக்கமாத்தல அடிச்சு சண்டை போட்டுட்டீங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? ஆமா, உன்கிட்ட சொன்ன சண்டையை வந்து வேலைக்கு விட்டுருப்பியோ? அவங்க சண்டை போட்டா நமக்கு என்னக்கா? நானும் சத்து சண்டையை பார்த்து டைம் பாஸ் பண்ணிருப்பேன்ல, அதான் சொன்னேன். அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான் கட்டி மேலும் முடிந்து விடும், நாதஸ்வரம் அடங்கி விடும். ஒரு வாழ்வை அரிசி வீட்டுக்குள்ளே வாழ்க்கை எல்லாம் ஒழிப்பது மெட்டி 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 ஒலிதான். ஏனுக்கா ராணிக்கு ஏதோ அடிவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன மாதிரி சீன் போட்டீங்க, அவங்க பாட்டு பாடிட்டு போறாங்க. ஆமாட்டி, நல்ல கிண்ணு கிண்ணுல இருக்கா. இருட்டி, அவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்போம். ஆமாக்கா, நீங்க தான் பேச மாட்டீங்க, பைப்புக்குள்ள உங்ககிட்ட தானே சண்டை போட்டாங்க, தண்ணி நல்ல தண்ணி பிடிக்கல. ஏன்டி இப்ப அவகிட்ட சண்டை போட்டதெல்லாம் நினைச்சா அவளை இன்னும் கொஞ்சம் கடுப்பேத்த முடியாது டி. இப்ப பேசினாதான் அவளை நல்லா கடுப்பேத்த முடியும். ராணி, அடியே ராணி. என்ன இந்த நயன்தாரா அக்காக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே குடத்தை வச்சு மொத்து மொத்துன்னு மொத்துறோம், வெக்கங்கிட்டு போய் நம்மளை கூப்பிட்டு இருக்கா. இதோ வர்றேன்க்கா. எம்மடியோ, நீங்க கூப்பிட்டதுக்கு பதில் பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன், பதிலுக்கு வாரேன்க்கான்னு சொல்றாங்க.
ஏன்டி அவ வாராட்டி நான் சண்டையை பார்த்தது அவளுக்கு தெரியும். நீ பார்க்காத மாதிரி கேளுட்டி. சரி சரி வாடி ராணி வா. ஏனுக்கா ஒத்தேரி பாதையில ஒத்தையில போயிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் எங்கீங்க? என்ன நயன்தாரக்கா கூப்பிட்டு வச்சு என்ன வம்புலுக்கீங்களா? வம்பு என்னடி சொல்ற ராணி? நான் இவகிட்ட ஒண்ணுமே சொல்லலடி. நீ வேக மாத்தால அடி வாங்கினதையும் சொல்லல, அவளை நீ திருப்பி அடிச்சதையும் சொல்லலடி. அதான் இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. என்னக்கா சொல்றீங்க? அதான் பாப்பாத்தி எங்கன்னு கேட்டா விளக்கமாரி நீ ஏதோ சொல்றீங்க, ஒண்ணும் புரியலையே. ஏண்டி பாப்பாத்தி இல்லைன்னா எனக்கு இந்த ஊர்ல பாதை தெரியாதாக்கும். வேலை மனக்கிட்டு போய் உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு பாப்பாத்தி எங்க கீப்பாத்தி எங்கன்ட்டு பாக்கட்டி. யாருக்கா எனக்கு நான் கேட்டுவிட்டேன். எதுக்கு ஏமாங்க செல்லு செல்லுன்னு எரிஞ்சு வந்துட்டு போறீங்க? அதான் உன் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கிட்ட கேளு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பாப்பாத்தி அம்ல பாப்பாத்தி இவ இல்லைன்னா எனக்கு பாதை தெரியாதா, கடை தெரியாதா, காய்கறி வாங்க தெரியாதா? இவ ஒரு ஆளுன்னு இவ்வளவு நாள் ஒன்னா கூட்டிக்கிட்டு தெரிஞ்ச எனக்கு விளக்கமா தலையை வெளுத்துட்டாளே. சே, இனிமேல் எக்கா நொக்காண்டு வீட்டு பக்கம் வரட்டும், பதிலுக்கு இன்னும் 4 சாத்து சாத்தித்தான் விடணும். பாத்தியாட்டி அவ பேச்சு எடுத்தாலே ராணிக்கு சும்மா கத 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 கதன்னு வயிறு எரியுதுட்டி. சரியா போச்சுங்கக்கா. இக்க அடுப்புல வெண்ணி வச்சேன், ஆஃப் பண்ணிட்டு வரேன்க்கா. சாரிடி நான் இங்கே நிக்கிறேன், நீ போய் ஆஃப் பண்ணிட்டு வா. அப்படியே வீட்டுக்கு போவாங்களான்னு பார்த்தா போக மாட்டேங்க போல. ஏன்டி ராணி கடைக்கு போறேன்னு போன அப்படி விருட்டுன்னு வந்து நிக்கிற? ஆமாக்கா பச்சை மிளகாயும் தக்காளியும் தான் வாங்க போனேன், வாங்கிட்டேன்க்கா, அதான் உடனே வந்துட்டேன். ஆஹா புது நெக்லஸ் வாங்கியிருக்கோம், இதை காமிச்சு இவங்கிட்டலாம் சீனை போட்டு போயிட வேண்டியதான். வெண்ணி ஆஃப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு வழியே சாப்பிட்டு வந்தாச்சு. இப்ப ஊர் வந்து பேசலாம். சாப்பிட போனியாக்கு இல்லைங்கா, வெண்ணி ஆஃப் பண்ற கேப்ல 2 வாயை அள்ளி போட்டேன்க்கா. வாயெல்லாம் நல்லா தொடையட்டி சாப்பிட்டு பருக்கையா இருக்கு. அடியே ராணி உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி வாரா போல தெரியுது. என் வீட்டுக்கு பக்கத்துல வீடே இல்ல நான் நினைச்சுக்கிட்டேன்க்கா. ஓ அப்படியாக்கா? பின்ன பந்தா காட்டுறதுக்கு எவ்வளாச்சும் வருவா, அவள்கிட்ட நான் பேச மாட்டேன். நீங்களே எதுவும் கண்டுக்காத மாதிரி இருக்கணும் சரியா? எவ்வளவு மகேஷ் எவ்வளவு மகேஷ் பாடி இங்க தானே குத்துக்கல்லாட்ட இருக்கிறேன், தெரியாத மாதிரியே பேசுற. நான் எங்கேயோ வெளியில போயிட்டியோன்னு நினைச்சேன். பாத்தீங்களாக்கா நாம 2 பேரும் அவகிட்ட பேசிட்டு இருக்கோம், நம்மள அவளுக்கு ஆளா தெரியல, மகேஷ் தான் ஆளா தெரியுதாக்கும். என்னடி பாப்பாத்தி இங்கவான்னு கூப்பிட்டாலே நிக்காம போறவ இன்னைக்கு கூப்பிட்டு நீயா வந்து பேசுற? அதுவா இத்தனை நாளே வீணா பேசி வெட்டியா நேரத்தை போக்கிட்டே, இனிமையாவது 4 பேர்கிட்ட பேசி பழகணும்ட்டு வந்தேன். ஏண்டி ராணி அவ ஒன்னதான் சொல்றாடி. தெரியுது தெரியுது பேசுங்க. ஆமாட்டி கொண்டையில ரோஜா பூ நல்லா இருக்குட்டி. ஆமாக்கா ஆமா புது ரோஜா இப்பதான் வச்சேன். சீன பார்க்காம கொண்டையில வச்ச ரோஜாவையும் கீஜாவையும் பாத்துக்கிட்டு இருக்காளுவல. இந்த கழுத்துக்கிட்ட ஏதோ அரைச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. வேற ஒண்ணும் இல்லட்டி ஒழுங்கா குளிக்கணும், ஏதாவது சொறி சிறங்கா இருக்கும். ஓ அப்படியே இருக்குமா? இருக்கும் இருக்கும், வெயிலுக்கு ஏதாவது வேர்க்கட கூட இருக்கலாம். ஆமா டி வெயிலுக்கு நல்லா ஜூஸா போட்டு குடி. ஆமா ஆமா இப்பதான் பணப்பழக்கம் அதிகமாயிருச்சுல, பழ ஜூஸாவே போட்டு குடிச்சிடலாம். பழத்தனாலும் ஜூஸ் போட்டு குடி, இல்ல பணத்தனாலும் ஜூஸ் போட்டு குடிடி. சரிடி. ஆமா கையென்னட்டி வெறுங்கையா போட்டு வந்திருக்க, ஒரு வளையல் கிளையில் போடக்கூடாது, நெத்தியில ஒரு பொட்டு கிட்ட வைக்கப்படாது, பார்க்க மூஞ்சி லட்சணமா இருக்கும்ல. கைய பாக்குறாளுக நெத்திய பாக்குறாளுக, ஏன் தலையில இருக்க பூவை கூட பாக்குறாளுக, கழுத்துல இருக்க நெக்லஸ பத்தி பேசவே மாட்டேங்கிறாளுகளே. சரியான இருமாப்பு பிடிச்சவளுக. சரிக்கா அப்ப நான் வாரேன். போட்டி உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்? ஆமா எனக்கு 1008 வேலை இருக்கு, யாரையும் மாதிரி வெட்டியாவ நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கொழுப்பு கூடிருச்சு. ஏண்டி அவ ஒன்னத்தாண்டி எதை சொல்றா? நீங்க வேற ஏன்க்கா, எனக்கு நல்லாவே தெரியுது அவ என்னைத்தான் குத்தி குத்தி பேசுறானே. இப்ப என்ன மறுபடியும் விளக்கமா தச்சு சண்டை விடணுமா? ஏய் அப்படிலாம் இல்லட்டி, சும்மா சொன்னேன். புதுசா நெக்லஸ் வாங்கியிருக்கோம், பந்தா கட்டலான்னு பார்த்தா எவ்வளவே பார்க்காத மாதிரியே இருக்காளுகளே, திமிரு பிடிச்சவளுங்க. ஆமா எதுக்கு அவளுக்கு கழுத்து அரிக்கும்? துணிக்கு போடுற சோப்பெல்லாம் கழுத்துக்கு கைக்கு காலுக்கெல்லாம் போட்டா அரிக்காம பின்ன என்ன பண்ணும்? ஐயோ போச்சு போச்சு பின்னாடி வந்துட்டா. சரி அப்ப நான் வாரேன். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஏ வாடிமா. வா வா. ஏனக்கா என் கழுத்து அரிக்கிறதெல்லாம் பத்தி பேசுறீங்களே, வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல? ஆமாட்டி வேற எதுவுமே தெரியலையே தெரியலையே தெரியலையே. திமிரு பிடிச்சவளுங்க. துணிக்கு போட்ட சோப்பை மூஞ்சிக்கு போடுறேன் கைக்கு போடுறேன் நான் பேசுறாளுங்க, கழுத்துல போட்ட நெக்லஸை பத்தி பேசுறாளுங்க. பாத்தீங்களாக்கா
இவ கழுத்துக்குள்ள புது நெக்லஸ போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்திருக்கா. நாம எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்னு. அவளுக்கு வந்த வாழ்வ பத்தியாட்டி அல்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திர கூட பிடிப்பானா. அந்த கதை அவள் இருக்கு. இவளுக்கெல்லாம் அவ புருஷன் நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்கான் பாருங்க. அவனை சொல்லணும். பிச்சைக்காரிக்கு பிரியாணி கிடைச்சா சும்மா இருப்பாளா? மத்த பிச்சைக்காரிட்ட பிரியாணிய காட்டி காட்டி திங்க மாட்டா. லெக் பீஸ கடிக்கும் போது கூப்பிட்டு காட்டுவாளாம். அந்த கதையா அவள் இருக்கு. அது இருக்கட்டும்க்கா, நீங்க அவளை பிச்சைக்காரிங்களா இல்ல நம்ம எல்லாத்தையும் பிச்சைக்காரின்றீங்களா? தெரியாம சொல்லிட்டேன். ஏனுக்கா பிரியாணி எல்லாமே வச்சு பழமொழி எழுதிருப்பாங்க. அந்த காலத்துல பிரியாணி இருந்திருக்கும் டி. பேரத்தான் புளியோதரைன்னு வச்சிருந்திருக்காங்க. ஓஹோ, அப்போ நேத்து உங்க வீட்ல பிரியாணின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க புளியோதரை தான் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படித்தானே? நம் ராஜதந்திரங்கள் அனைத்து வெளியாகி விட்டதே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட AMS மகின் வியூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். இலியாஸ், பாத்திமா, சோபியா, கனி, சந்தியா, ரோகிணி, மனோஜ் பூங்குயில், பரிமளா, சர்வின், கார்த்திகா, காளீஸ்வரி, முத்துராஜ், தங்கம், மகேஷ், அருண், மாலதி, முத்து, தமிழ்செல்வம், தேவி, தனபாலன், துளசி, மாரியப்பன், சனா, செந்தில்குமார், சத்யா, பாக்யலட்சுமி, சோபா, சேர்மன் ராஜா, நித்யா, கோவிந்தம்மாள், கோவிந்தசாமி, முத்துலட்சுமி, ஓவிய பிரசாத். ஏனுங்கமணி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்கமணி. உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.